ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு வாய்ஸ் நோட் வீடியோவாக தான் கொடுக்க போகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிக்கிறேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. மேலே ட்ரில்லிங் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாள் ஃபுல்லாக ரொம்ப பிஸியான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு பிஸியாக ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால அதோடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்துக்கு நடுவில் என்னால் வீடியோ பேச முடியலை. ட்ரில்லிங் சத்தம் தான் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. அதனால் கண்டினியூட்டி விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் கொடுப்பேன். பட் வாய்ஸ் ஓவர் வீடியோவாக தான் கொடுக்க போகிறேன். ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பழைய மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிராக்கிள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கீழவேலூர் பாபா ஒரு பக்தருக்கு என்ன மாதிரி உணர்த்தியிருக்காரு. எந்த மாதிரி உணர்த்தியிருக்காரு அப்படின்னா, டொனேஷன் ஒரு பாயிண்ட் டொனேஷன் வேணும், இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட், சகலமும் சாய்பாபா பொய் சொல்லுதா, அற்புதங்களை எல்லாம் சும்மா எதையாவது அடித்து விடுதா, இல்லை உண்மையை சொல்லுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு பக்தருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தேகத்தை பாபா எப்படி தீர்த்து வச்சார், அது ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யோசிக்காமல் நீங்கள் லைக் பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் நோட்டை அட்டாச் பண்ண போகிறேன். அந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேளுங்க. வாய்ஸ் நோட் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த என்ன இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் தான் உங்களுக்கு அதை பார்க்கும்போது அதை கேட்கும்போது உங்களுக்கு புரிய வரும். கீழவேலூர் கோயிலை பற்றி நான் நிறைய வீடியோஸ் அற்புதங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டொனேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் சகலம் சாய்பாபாவில் எக்கச்சக்கமான மிராக்கிள் வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் ஒரு சிலருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். அப்படி ஒரு பக்தருக்கு ரெக்கமெண்டேஷனில் போயிருக்கு. அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஆனால் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போகவும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சில வீடியோஸ்களை பார்க்குறாங்க. பாபாவுடைய வழிமுறைகள் என்ன, அவரோட கைடன்ஸ் எப்படி இருக்கும், அவரோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சேனல் மூலமாக அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும் போது லட்டு மிராக்கல் அப்படின்னு ஒரு மிராக்கலை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு மிராக்கலா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. என்னுடைய லட்டு மிராக்கல் வீடியோவை பார்த்து இதெல்லாம் ஒரு மிராக்கலா, இதை கூடவா இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, இது கூடவா ஜனங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. அதாவது நான் சொன்ன அந்த லட்டு மிராக்கல் வீடியோ அவங்களுக்கு ஒரு மிராக்கலாகவே தெரியலை. சும்மாவே நான் ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் படித்து பார்க்கும்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை கூட நம்புறாங்க பாருங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிருக்காங்க. இதை உணர்த்துற விதமாக பாபா அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. கூடவே கீழவேலூர் கோயிலுக்கு அவங்க டொனேஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த டொனேஷன் சம்மந்தமாக அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு விவாதம் ஏற்படுது. இவங்க 2000 தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் 1000 கொடுத்தா போதும், அதாவது துவாரகாமாயி ஓப்பனிங்காக 1000 கொடுத்தா போதும், எதுக்கு 2000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு விவாதம் ஏற்பட்டு இவங்க பாபா கிட்டேயே அதை ஒப்படைக்கிறாங்க. சரி பாபா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன எவ்வளோ நான் உங்களுக்கு தரணும், நீங்கள் 10,000 கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் எவ்வளோ தரணும்னு நீங்கள் எனக்கு காட்டி கொடுங்க. நீங்கள் காட்டி கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 1000 2000 இல்லை 10,000 அப்படின்னு அந்த முடிவை பாபா கிட்டேயே அந்த பக்தர் ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு கனவு வருது. அந்த என்ன கனவு அப்படிங்கிறத நீங்கள் வாய்ஸ் நோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு சூப்பரான வாய்ஸ் நோட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கேட்டுட்டு வாங்க. புரியாத பதில்களை, அதாவது உங்களுக்கு புரியாததை நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓம் சாய்ராம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த கீழவேலூர் சாய்பா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கவிதாக்கா, பார்கவி அவங்க மூலியமாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சகலமும் சாய் பிரீத்தி சாய்ராம் மூலமாகவும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இந்த பிப்ரவரியில் இனாக்ரேஷன் இருக்கிற ஃபங்க்ஷன் அந்த ஸ்டேட்டஸ்லாம் கவிதாக்கா போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அப்பயும் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமே
பிரீத்தி சாய்ராமும் அதை பற்றியே நான் பார்க்குற ரெக்கமெண்டேஷன், நான் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபரே கிடையாது. ரெக்கமெண்டேஷனில் நிறைய பிரீத்தி சாய்ராமோட வீடியோவாக வருது. வரும்போது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இப்போ நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் எப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ரிலேட்டடாக அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. குருஜி பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே ஒன்ஸ் பழைய வீடியோலாம் வர ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? அப்போ நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. என்னதான் நம்ம நம்பிக்கை இருந்தாலும் அவங்க சொல்லும்போது இன்னும் அதிகமாகவே நம்பிக்கை நான் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லணும். இந்த சகலமும் சாய்ங்கிற சேனல் அவங்க மூலியமா. அப்போ சரி நம்ம எவ்வளோ பண்ணலாம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, போன தேர்ஸ்டே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சாய்ப்பா, எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் மாதிரி அவர்கிட்ட வச்சுருந்தேன். அதுவுமே இத்தனை வருஷம் நான் 2015லேருந்து அவர்கிட்ட இருந்தாலும் எனக்கு தெரியல, அவர்கிட்ட எப்படி கேள்வி வைக்கணும், எப்படி பதில் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பிரீத்தி சாய் தான் அதில் நிறையா சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம் தான். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு நேம் சொல்லி கொடுத்தது, எஸ்டி கொரியர் காயத்ரி கிட்ட இருக்குது, இது மாதிரிலாம் நிறைய நேம் சொல்லி அப்பா அடையாளப்படுத்துவார் அப்படின்லாம் சொல்லி எனக்கு சொல்லும்போது, சரி இப்படி தான் அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொஸ்டினை அன்னைக்கு தான் அவங்கள்ட்ட வச்சேன். அன்னைக்கு இன்னொரு மிராக்கிள் நான் வியாழக்கிழமை என்ன பார்த்தேன் அப்படின்னா, அவங்க லட்டு மிராக்கிள்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே வரல. ஏன்னா அவங்க மிராக்கிள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உடம்பு சிலிர்த்து கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும், என்னென்னமோ பண்ணும். இது எதுவுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பரவச நிலை எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்துச்சு. என்ன இது போய் ஒரு மிராக்கிள் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்பவே இல்லை. ப்ளஸ் கமெண்ட்ஸ்ல எல்லாம் கூட பார்த்தேன், இதெல்லாம் நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது எனக்கு அப்புறம் தான் உணர்த்துனாங்க, சாய்ப்பா தான் உணர்த்துனாங்க. அன்னைக்கு நைட்டு வியாழக்கிழமை ஹஸ்பண்ட் கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நான் துவாரகாமாயி இனாக்ரேஷனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஒரு 2000 கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானாக அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 1000 போதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இதில் எவ்வளோ இருந்தால் என்ன, 1000 தானே கூட வருது, இதனால என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு, நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா, சாய்ப்பா நீங்கள் 10,000 கேட்டாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடி, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்கள் இப்போ எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அப்போ எனக்கு கனவுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கனவுல நான் சாட்டர்டே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி 2-3 பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சாட்டர்டே நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது என்னை காரில் இறக்கி விடுறாங்க. கேட்லாம் தெரியுது, நான் உள்ளே போகிறேன். அந்த வீட்டில் ஃப்ரெண்டோட அம்மா இல்லை. எங்கே உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு நான் கேட்குறேன். அம்மா காணுமே எங்கன்னு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா சாய்நாத் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்நாத்தா? ஓ எனக்கும் தெரியும் அவங்கள, இந்த இடத்துல இருப்பாங்களே அவங்க தானே, அந்த கனவுல அந்த ஏதோ ஒரு இடம் பேர் சொல்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல, அவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என்ன விஷயமா அவங்கள பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் 20 500 நோட்டு அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம். அதில் 8 500 நோட்டை காணோம், அவர் எடுத்துக்கிட்டாரு. தட் மீன்ஸ் அவர் ஏமாத்திட்ட மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க, எங்கள் அம்மா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன். அதோட கனவு முடிஞ்சிருச்சு. இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, 8 500 நோட்டுனா 4000, 20 500 நோட்டு அப்படின்னா 10,000. நீ 10,000 கொடுக்க வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு, 8 500 நோட்டை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. அப்போ 4000 நம்மக்கிட்ட கேட்குறாரு. நம்ம நம்பலை. பிரீத்தி சாய்ராமோட அந்த லட்டு மிராக்கில் நான் நம்பலை. நம்பாததுனால நம்மளுக்கு காட்சி கொடுத்தது நம்ம எப்படி அவரை நினைக்கிறோமோ அது மாதிரி தான் காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் நான் அவரை நம்பாமல் இதெல்லாம் போய் நம்புகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டதுனால, இந்த மிராக்கிள் பண்ணது நான் தான், இதை நீ நம்பலையா அப்படின்னு கேட்குற மாதிரி என்னை ஏமாத்தின மாதிரி அவர் ஒரு காட்சி கொடுத்துருக்குறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி டக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு இது கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு பார்க்குறேன். பார்த்தா என்கிட்ட ஹஸ்பண்டுக்கு 1000 தானே கொடுக்கலாங்கிறாரு. அதனால அவர்கிட்ட வாங்குறதுக்கு அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை. என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கரெக்டாக 7 500 நோட்டு இருக்குது. 7 500 நோட்டு தான் இருக்குது. இவர் 8ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 500 நோட்டு இனிமேல் நம்மளுக்கு வருமானமாக வருமா? ஆக்சுவலாக நான் டீச்சரு, டியூஷனு, ஹோம் டியூஷன் அது மாதிரிலாம் இருக்கும். அதில் இனிமேல் நம்மளுக்கு வருமானம் இது வருமா?
வியாழக்கிழமை ஆயிடுச்சு, சனிக்கிழமை நம்மளை சொல்கிறாரு. இப்போ ஒரு நாளைக்குள்ளே வந்துருமா எப்படின்னு தெரியல. இல்லை ஹஸ்பண்ட் இருந்து வாங்கிக்க சொல்கிறாரா? சரி சாயப்பா, நீங்கள் வந்து வாங்கிக்க சொல்கிறீங்கன்னே நான் வச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட சனிக்கிழமை காலையில் கேட்கும்போது எந்த விவாதமும் இல்லாமல் அது வந்து எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேண்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் கவருக்குள்ளே எப்போனா ஃப்ரைடே ஈவினிங் அந்த ஃபோன் கவருக்குள்ளே ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வெளியில் தெரியுது. அது எப்போ வச்சதுன்னே தெரியல. அந்த பேப்பரை எடுக்கிறேன். அந்த பேப்பருக்குள்ளே ஒரு 500 வந்து தனியாக இருக்குது அதில். அப்போ தான் சரி, இதுதான் வந்து 8வது 500 நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அமௌண்ட்டோட சேர்த்து வச்சுட்டேன். இது வந்து பெரிய பாக்கியம். சாய்பாக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். இதை காமிச்சு கொடுத்து பிரீத்தி சாய்ராம் மூலயமா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ செலுத்திட்டேன். அந்த நேற்று சாட்டர்டே போயிட்டு எல்லா இதுவுமே வந்து நான் இறங்கும் போதே அந்த கேட் எல்லாமே நான் கனவுல பார்த்தது தான். அதை வீடு மாதிரி காமிச்சாரு. அது ஆக்சுவலாக வந்து எனக்கும் என் பையனுக்கும் எங்களோட வீடுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபருமே அங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாய்ப்பா வந்து நடத்துறது கீழே வயலூர்லேருந்து பெரிய ஒரு மிராக்கிளாக இருக்குது. தேங்க்யூ சாய்ப்பா, தேங்க்யூ சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த ஆடியோ மூலயமா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் விழிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீ 10,000 கொடுக்க வேண்டாம், 8,500 நோட்டு கொடு, அதாவது 4,000 கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த 4,000ல் 7, அதாவது 3,500 அவங்க பர்ஸில் இருக்குன்னு பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு. 7,500 நோட்டு அவங்க பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை, ஆனால் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 8வது 500 நோட்டு அவங்க ஃபோன் கவருக்குள்ளேருந்து கீழே விழுந்திருக்கு. அது வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. அந்த ஃபோன் கவருக்குள்ளே 500 நோட்டு இருக்கிறது எப்படி வந்தது அப்படின்னு அவங்களுக்கே தெரியலை. அதுதான் விஷயமே. ஸோ அந்த அவங்க கொடுக்காத அவங்க ஹஸ்பண்ட் கையால் அவருக்கு வாங்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த 8,500 நோட்டையும் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். கூடவே எந்த மாதிரி ஒரு கனவு கொடுத்து எனக்கு நீ 4,000 கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கனவில் ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு சொல்கிற நான் அவர் வந்து 20,500 நோட்டு கொடுத்தோம், 8,500 நோட்டை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு, மித்ததையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவர் வந்து எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையையும் ஆட் பண்ணுறாங்க. அது அந்த பக்தருக்கு எப்படி புரிதலாக ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பிரீத்தி சாய்ராமா சந்தேகப்பட்டுட்டோம், அதனால பாபா நீ என்னையே சந்தேகப்படுற மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ நம்ம சந்தேகப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இவங்க இந்த ஆடியோ மூலயமா சொன்ன விஷயம். என்னென்னா, பாபா அவங்களுக்கு உணர்த்தின விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து பிரீத்தி சொல்கிறத நீ நம்பலை அப்படின்னா, நீ அந்த பொண்ணோடைய மிராக்களை நீ நம்பலை அப்படின்னா, நீ என்னையே நம்பாத மாதிரி, அவங்கள சந்தேகப்படுறீன்னா நீ என்னையே சந்தேகப்படுற மாதிரி, அப்போ நான் உன் காசை ஏமாத்துற மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி அதையும் உணர்த்திட்டு, கூடவே உங்கள்கிட்டருந்து எனக்கு 10,000 வேண்டாம், 4,000 கொடு போதும் அப்படின்னு சொல்லி அந்த 4,000க்கான குறிப்பையும் கொடுத்துருக்காரு. 8,500 நோட்டு அப்படின்னு குறிப்பையும் கொடுத்துருக்காரு. அந்த 8,500 நோட்டையும் அவரே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சு தான் அவர் நீ 10,000 தர வேண்டாம், 4,000 கொடு போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எத்தனை ஒரு அழகான ஒரு அற்புதம்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கும்போது. ஏன்னா நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம கேள்வி வச்சோம்னா கேள்விக்கு விடை கண்டிப்பாக பாபா கிட்டேருந்து வரும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக. 2015 அவங்க பக்தராக இருந்தாலும் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவர்கிட்ட எப்படி நெருங்கிறது, எப்படி பதில் வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனால் என்னோடய வீடியோஸ் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் அவங்களுக்கு சில விஷயங்களில் நம்பிக்கை வராததுனால அவங்க சொல்கிறது பொய் கிடையாது, நீ அவங்கள சந்தேகப்படுறது என்னையே சந்தேகப்படுற மாதிரி அப்படின்னு ஒரே கல்லில் 2 மாங்காயை அடித்து 2யுமே ஒரே கனவு மூலமா அந்த பக்தருக்கு பாபா புரிய வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம சேனலுடைய நோக்கமே பாபாவை எப்படியாவது பக்தர்கள்கிட்ட எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும், எனக்கு நடக்கிற விஷயத்தை ஒளிவு மறைவில்லாமல் பக்தர்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், அதை எளிமையாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதும் தான். விழுபிதுங்கி நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு சக்தி இருக்குது, அதை கிரகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டுமே, ஒரு நல்ல எண்ணத்துலையும் நல்ல நோக்கத்தோடவும் மட்டுமே நம்ம இந்த சேனலை தொடங்கியிருக்கோம்.
அந்த மாதிரி தொடங்கி இருக்கிற இந்த சமயத்தில் எனக்கும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும், சிலர் சந்தேகப்படதான் செய்வாங்க. அப்படி சந்தேகப்படுறவங்களுக்கு என் சார்பாக அவரே போய் பதில் சொல்லி அதை கிளாரிட்டி கொடுத்து நீ இது இப்படி செய்யலாமா, நீ இப்படி பண்ணலாமான்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்படிங்கிறதுல நான் அதை ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதை அனுபவித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்ன அந்த பக்தரும் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு தான் நான் சொல்வேன். இவங்க கனவுல பார்த்து நான் கோயிலில் ஒரு சாய்நாதர் அப்படின்னு ஒரு வீட்டில் நான் போய் இறங்கினேன், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கேட்டு பார்த்தேன், ஒரு கேட்டு கிட்ட என்னை இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கேட்டு வேற எந்த கேட்டும் இல்லை, கீழவேலூர் கோயிலுடைய கேட் அப்படின்னு அவங்களுக்கு அங்கே போய் டொனேஷனை சனிக்கிழமை நாள் செலுத்தின போது தான் அவங்க நேரில் அந்த கேட்டை பார்த்தபோது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கேட்டை தான் நம்ம கனவுல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதாவது கோயிலை வீடு மாதிரி காட்டியிருக்காரு. இது உன்னுடைய வீடு அப்படின்னு, இது உனக்கு என்னுடைய கோயில் உனக்கு வீடு மாதிரி, நான் உனக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தியிருக்காரு அப்படின்னு அங்கே போய் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நீரஜ் அக்கா கிட்ட. அதாவது இந்த கோயில் கேட்டை தான் நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னும், ஆனால் அது வீடு மாதிரி இருந்தது அப்படின்னும், அந்த வீட்டில் என்னை இறக்கி விட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபாவை நம்புறவங்களுக்கு அவங்கள சுற்றி நடக்கிறது எல்லாமே மிராக்கலாக தான் தெரியும் இல்லை, மிராக்கிள் தான், அது அவர் தான் நடத்துகிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா சத்தியமாகுது. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.